விருத்தா சிஷ்ய குருர் யுவா. வாத்தியார் வயசானவனா இருக்கணும், மாணவன் இளைஞனா இருக்கணும். இங்க தலைகீழ மாணவர் இளைஞரா இருக்கிறார், ஆசிரியர் இளைஞரா இருக்கிறார். கேட்க வர்ற சனகாதி முனிவர்கள் பழுத்த பழம். குரு யுவன், விருத்தா சிஷ்ய. என்ன பாடம் சொல்லித்தரார்? மௌனம் வியாக்கியானம். மௌனத்தினாலே விளக்கம் சொல்லுகிறார். அந்த மௌனத்திலேயே சிஷ்யா ந சஞ்சலம், அவர்களுடைய மனத்திலே இருந்த அத்தனை சந்தேகங்களும் நீங்கிவிட்டது. இதுக்குதான் தீட்சைன்னு பேரு. தீட்சை 4 வகைப்படும். மானச தீட்சை, நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, ஞான தீட்சை. மீன் இருக்கிறதே, அது ஆற்றிலேயோ கடலிலேயோ முட்டையிட்டிடும். மீனோட முட்டை பூரா ஒன்னாத்தான் சேர்ந்து அப்படி முதக்கும். இந்த மீன் எங்க நீந்தினாலும் அது பார்வை அந்த முட்டையிலேயே தான் இருக்கும். அந்த தாய் மீனினுடைய பார்வையின் தீட்சத்தினாலே அந்த முட்டையில குஞ்சு பறிக்கும். இது நயன தீட்சை. அது மாதிரி சில ஞானிகள் இப்படி பார்த்தாலே, பெரியவர் இருந்தாரு காஞ்சியில, அவர் இப்படி பார்த்தாலே நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிற தெட்டதெல்லாம் வெளியே வந்துடும். அப்படி ஒரு பார்வையிலே ஒரு தீட்சண்யம், இது நயன தீட்சை. அடுத்தது மானச தீட்சை. ஆமை இருக்கிறதே, அது கரையில முட்டையிட்டு மணலுக்குள்ள கடலுக்குள்ள போயிடும். ஆனா அது நினைப்பு முழுக்க கரையிலே இருக்கிற முட்டையில தான் இருக்கும். அந்த நினைப்பின் வேகத்திலே இது குஞ்சு பறிக்கும் மனசுனால. இப்ப கூட நம்ம பேருக்கு அதுல வருகிறது. இன்னைக்கு என்னமோ உங்க ஞாபகமாவே இருந்தது, நினைச்சுக்கிட்டே இருந்தேன், நீ வந்துட்டியேமாங்க. நம்முடைய நினைப்பின் வேகம் அவர்களை கொண்டு வந்து வைக்கும். இது மானச தீட்சை. அடுத்தது ஸ்பரிச தீட்சை. பறவைகள் முட்டையை அடைகாத்து குஞ்சு பறிக்கும். அது மாதிரி ஒரு குரு தலையில கை வச்சோ நெஞ்சில கை வச்சோ, ராமகிருஷ்ணன் விவேகானந்தர் இடத்துல இறைவன் இருக்கிறாரா என்றவர் கேட்டபோது நெஞ்சில கை வச்சு புரிகிறதான்னார். அந்த வினாடியிலேயே நரேந்திரன் விவேகானந்தனானா. அவ்வளவுதான். அவர் வேற ஒன்னும் பாடம் எடுக்கல, ஒன்னும் பண்ணல. புரிகிறதா நெஞ்சில கைய வச்சார், அவ்வளவுதான். இது ஸ்பரிச தீட்சை. இதுக்கு அடுத்தது ஞான தீட்சை. குரு எங்கேயோ இருப்பார், சிஷ்யன் எங்கேயோ இருப்பான். அவர் பார்க்க மாட்டார், தொடமாட்டார், அவர் பாட்டு அங்க இருப்பார். ஆனால் அந்த ஞானம் இவர்களுக்கு வந்து சேரும். இன்னைக்கும் பல பேரு சாய்பாபா கிட்ட இருந்து வருகிறது, பெரிய ஞானிகள்கிட்ட இருந்து. அது ஞான தீட்சை. எங்கேயோ இருக்கிற மின்சாரம் கண்ணுக்கு தெரியாம நம்ம வீட்டுல விளக்குக்கு வந்து சேருகிற மாதிரி அது. அந்த ஞான தீட்சை தான் சனகசனாதி முனிவர்களுக்கு தட்சிணாமூர்த்தி கொடுத்து கொண்டிருக்கிறார், ஞான குரு.